வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் பிற்பகல் 1 மணி செய்திகளை வழங்குவோர் சிக் ஷாம்பூ. ஹேர் ஃபால் கவலையா? சான்ஸே இல்ல. சிக் எக் ஒயிட் புரோட்டீன் ஷாம்பூ. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மிக கனமழை பெய்யும் என முதலில் அறிவிக்கப்பட்ட நிலையில் வானிலை ஆய்வு மையம் விளக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. கூச்சல் குழப்பம் நிலவியதால் பிற்பகல் 2 மணி வரை இரு அவைகளும் ஒத்திவைப்பு. மாநிலங்களவையிலும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கடும் அமளி. அம்பேத்கரை அவமதித்தது காங்கிரஸ் கட்சிதான் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு ராஜ்யசபாவில் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். அம்பேத்கரை அவமதித்ததாக கூறி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக முழக்கம். அம்பேத்கர் அம்பேத்கர் என முழக்கமிடுவது ஃபேஷனாகிவிட்டதாக அமித்ஷா பேசியதால் சர்ச்சை. கடவுள் பெயரை உச்சரித்திருந்தால் சொர்க்கத்திலாவது இடம் கிடைத்திருக்கும் எனவும் பேச்சு. மனு தர்மத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அம்பேத்கர் பிரச்சனையாகத்தான் தெரிவார். அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் கருத்துக்கு ராகுல் காந்தி பதிலடி. அதிக பாவங்கள் செய்பவர்கள்தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் என அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. அரசியல் சட்டத்தின் பாதுகாப்பு பற்றி கவலைப்படுவோர் அம்பேத்கர் பெயரைத்தான் சொல்வார்கள், சொல்ல வேண்டும் எனவும் கருத்து. பல ஆண்டுகளாக கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுகிறது என்றால் அதனை தடுக்காமல் என்ன செய்தது காவல்துறை? தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கு. புதுக்கோட்டை முதன்மை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜரானால் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். செங்கல்பட்டு அருகே ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு. அரசு பேருந்தை சிறைப்பிடிக்க முயன்ற மக்களை குண்டுகட்டாக கைது செய்த போலீசார். சென்னையில் 20 லட்சம் வழிப்பறி செய்த வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர், வருமான வரித்துறை அதிகாரிகள் கைது. ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே வழிப்பறியில் ஈடுபட்ட புகாரில் நடவடிக்கை. விழுப்புரம் நகர பகுதியான லிங்கம் நகர், நேதாஜி நகர், ஆசிரியர் நகர் குடியிருப்பு பகுதிகளை வீடுகளை சூழ்ந்த மழை நீர் 15 நாட்களாக வடியாததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் வேதனை.
காஜாமலை, JK நகர், லூர்து நகர், ரோஜா நகர் பகுதிகளில் மழை நின்று 5 நாட்களாகியும் வடியாத வெள்ளம். மழை நீரை அகற்றாத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல், போலீசாருடன் வாக்குவாதம். கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள சேராப்பட்டு அரசு பள்ளிக்கு இடுப்பளவு தண்ணீரில் நடந்து செல்லும் மாணவ மாணவிகள். புத்தக பையை தோளில் சுமந்து கொண்டு ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்லும் அவலம். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கு மேலும் 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. வீடுகளின் கட்டுமான பணிகளை துரிதப்படுத்தும் வகையில் நிதி ஒதுக்கீடு என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. அரசு நிதி உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் வரும் 30ஆம் தேதி தூத்துக்குடியில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். திருச்சியில் உலகத்தரம் வாய்ந்த நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைக்க 290 கோடி நிதி ஒதுக்கீடு செய்தது தமிழ்நாடு அரசு. திருச்சி TVS டோல்கேட் அருகே சுமார் 4.5 ஏக்கரில் அமைக்க பொதுப்பணித்துறை திட்டம். பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுமா? முதலமைச்சர் அறிவிப்பார் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் விளக்கம். ஆதிக்கவாதிகளால் ஒடுக்கப்பட்டவர்களை கோயிலின் கருவறைக்குள் அழைத்து செல்ல சட்டம் இயற்றியது திராவிட மாடல் அரசு. பட்டியலின மக்களுக்கு செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டு அமைச்சர் மதிவேந்தன் அறிக்கை. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோயில் உரிமை தொடர்பாக இரு தரப்பினர் இடையே மோதல் எழுந்த விவகாரம். பேச்சுவார்த்தையின் போது பெண்களிடம் அவதூறாக பேசிய பாமக MLA-வால் பரபரப்பு. திருப்பூரில் மாநகராட்சி வரி உயர்வை கண்டித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம். சுமார் 1 லட்சம் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் 100 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிப்பு. தமிழ்நாட்டை குப்பை நாடாக மாற்றி வரும் கேரள அரசுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். எல்லையில் குப்பைகளை கொட்டி செல்வோர் மீது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கச்சத்தீவை மீட்பது மட்டுமே தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வாக அமையும். இலங்கை அதிபரிடம் கச்சத்தீவு தொடர்பாக பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் சீமான் வலியுறுத்தல்.